Hello friends, welcome back to Pink's Kitchen. இன்னைக்கு நம்ம லச்சக்கொட்டை கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த கீரையை பொதுவா சூப்ல யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி பொரியல் பண்ணுவாங்க. இந்த கீரையில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்களோட கிட்னி ஃபங்க்ஷனாலிட்டிக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட போன்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதே நேரத்தில் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸையும் இது கம்ப்ளீட்டாக நீக்கிரும். இந்த டிஷ்ஷை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு கட்டை அளவுக்கு லச்சக்கொட்டை கீரை எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி ரெடியாக வச்சுக்கோங்க. இது ஒரு ஓரத்துலேருந்து இன்னொரு ஓரம் வரைக்கும் நல்லா ரோல் பண்ணிடுங்க. ஷார்ப்பான நைஃப் வச்சு நல்லா பெருசாக கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணிங்கன்னா இதை குக் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் போயிடும். ஸோ இது மாதிரி பெருசாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ரெடியாக வச்சுக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிடுங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 3 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், அப்புறமா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பை வேக வச்சு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற லச்சக்கொட்டை கீரையை உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. உடனே சுருங்க ஆரம்பிச்சிடும் இது. ஸோ கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. இப்போ ஒரு நிமிஷத்தில் இந்த கீரையெல்லாம் பாதியாக சுருங்கியாச்சு. இன்னொரு 2 மினிட்ஸ் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கீரை கம்ப்ளீட்டாக வேற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்தில் கீரை சூப்பராக வெந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு சுவையான லச்சக்கொட்டை கீரை சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக சாதம் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான சைட் டிஷ் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த லச்சக்கொட்டை கீரை பொரியல் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.